ஆத்திரத்தில் வெளிநடப்பு செய்த ஈரான், பழி வாங்காமல் விடமாட்டோம். ட்ரம்ப் மதிக்காத இஸ்ரேல், அதிர்ச்சியில் அமெரிக்கா. அமெரிக்கா ஈரான் இடையே கடந்த சில மாதங்களாவே நிலவி வந்த மோதல் இடைக்கால அமைதி ஒப்பந்தம் மூலம் முடிவுக்கு வந்திருந்தது. நிரந்தர அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக சுவிட்சர்லாந்துல பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையில அதுல இருந்து பாதியிலேயே ஈரான் வெளிநடப்பு செய்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. மீண்டும் தாக்குவோம் என ட்ரம்ப் கூறியதுல கடுப்பான ஈரான் வெளிநடப்பு செய்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் தெற்கு லெபனான்ல இருந்து தங்களுடைய ராணுவம் 1 இன்ச் கூட பின் வாங்காது அப்படின்னு பெஞ்சமின் நெதன்யாகவும் திட்டவட்டமா அறிவிச்சிருக்காங்க. இதனால மத்திய கிழக்குல இன்னும் கடுமையான போர் வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருப்பது போலதான் தெரியுது. இந்த நிலையில அங்கு என்ன நடந்தது, வெளிநடப்பு செய்ததற்கான காரணங்கள் என்னன்றது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே கடந்த சில மாதங்களாவே நீடித்து வந்த கடுமையான மோதல் போக்கு சமீபத்தில் இரு நாட்டு அதிபர்களுக்கும் இடையே கையெழுத்தான ஓர் இடைக்கால அமைதி ஒப்பந்தம் மூலமா தற்காலிகமா முடிவுக்கு வந்திருக்கு. இதன் தொடர்ச்சியாவே பிராந்தியத்துல ஒரு நிரந்தர அமைதியை கொண்டு வரும் நோக்கில சுவிட்சர்லாந்து நாட்டுல இருதரப்பு முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த உயர்மட்ட கூட்டத்துல அமெரிக்காவுடைய சார்பில் துணை அதிபர் ஜேடி வான்ஸும், ஈரான் தரப்புல அந்த நாட்டுடைய தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது ஃபாகர் காலிஃப் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோர் தலைமையிலான குழுவினரும் பங்கேற்றிருக்காங்க. இந்த மத்திய கிழக்கினுடைய பதற்றத்தை தணிக்கும் ஒரு முக்கிய மைல்கல்லா இந்த சந்திப்பு பார்க்கப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த அமைதி பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி சுமூகமான பாதையில செல்லாம தொடக்கத்திலேயே பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்கு. பேச்சுவார்த்தை மேசைக்கு வரும் முன்பே லெபனான் நாட்டுல இஸ்ரேல் நடத்தி வரும் தீவிர ராணுவ தாக்குதல்கள் குறித்து ஈரான் தன்னுடைய பலத்த கவலையை முன் வச்சிருந்தாங்க. ஏற்கனவே இரு நாடுகளும் ஒப்புக்கொண்ட 14 அம்ச இடைக்கால ஒப்பந்தத்தின்படி அனைத்து முனைகளிலும் முழுமையான போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என்ற விதியை அமெரிக்கா செயல்படுத்த தவறிவிட்டதா ஈரான் பகிரங்கமா குற்றம் சாட்டினாங்க. லெபனான்ல இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டா மட்டும்தான் மற்ற விவகாரங்கள் குறித்து தங்களால பேச முடியும் அப்படின்னு ஈரான் தூதுக்குழுவினர் ஆரம்பத்திலேயே தங்களுடைய கடுமையான நிலைப்பாட்டை திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க. சுமார் 80 நிமிடங்கள் நீடித்த இந்த ஆலோசனை கூட்டத்துல ஈரானின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் சில முக்கிய முன்னேற்றங்களும் எட்டப்பட்டிருக்கு. குறிப்பா ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்குவது, வெளிநாடுகளில் முடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் சொத்துக்களை விடுவிப்பது மற்றும் அந்த நாட்டின் எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளை தளர்த்துவதற்கான ஒரு வரைவு திட்டம் ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கு. மேலும் கத்தார் நாட்டின் மத்தியஸ்த உதவியுடன் முடக்கப்பட்ட நிதியை திரும்ப பெறுவதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இருதரப்பும் விவாதிச்சிருக்காங்க. இந்த சாதகமான சூழல் நிலவி கொண்டிருக்கும் போதே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அதிரடியான அறிக்கை ஒன்று ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தையும் தலைகீழா மாற்றியிருக்கு. லெபனான்ல செயல்பட்டு வரும் தன்னுடைய ஆதரவு அமைப்புகளை ஈரான் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், தவறுனா மீண்டும் கடுமையான ராணுவ விளைவுகளையும் தாக்குதல்களையும் சந்திக்க நேரிடும் அப்படின்னு ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை பேச்சுவார்த்தை அரங்குல பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. அமெரிக்க அதிபருடைய இந்த மிரட்டல் தொனிலான கருத்தால கடுமையான அதிருப்தியும் ஆத்திரமும் அடைந்த ஈரான் பிரதிநிதிகள் தங்களது எதிர்ப்பை காட்டும் விதமா பேச்சுவார்த்தையை பாதியிலேயே அரங்கிலிருந்து திடீர்னு வெளிநடப்பு செய்திருக்காங்க. அமெரிக்கா தன்னுடைய வார்த்தைகள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், ஈரானின் ஆயுத படைகள் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள முழு பலத்துடன் தயாராக இருப்பதாகவும் ஈரானின் காலிஃப் எச்சரிச்சிருக்காங்க. எனினும் இந்த பேச்சுவார்த்தை முற்றிலும் முறிந்துவிடவில்லை என்றும், தகுந்த சூழல் அமையும் போது தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் தயாராக இருப்பதாகவும் அந்த நாட்டுடைய அரசு தற்போதைக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த நிலையில இஸ்ரேலை பொறுத்தவரை பிராந்தியத்துல தங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கும் ஈரானின் ஒட்டுமொத்த வலிமையை குறைக்க வேண்டும் என்பதும், லெபனான்ல இருந்து தங்களை தாக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்பதும் முதன்மை இலக்குகளா இருக்காங்க. இதன் காரணமாகவே லெபனான் தலைநகர் பெய்ரூட் வர இஸ்ரேல் ராணுவம் தீவிர தாக்குதல்களை நடத்தி வந்தது. அமெரிக்கனுடைய இந்த புதிய அமைதி ஒப்பந்தம் தங்களது எந்த 2 இலக்குகளையும் பாதிக்கக்கூடும் என்பதால இஸ்ரேல் இதற்கு உடன்பட மறுத்து வராங்க.
இந்த சூழல்ல சர்வதேச அழுத்தங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா தெற்கு லெபனான்ல இருந்து தங்களுடைய ராணுவம் ஒரு இன்ச் கூட பின்வாங்காது அப்படின்னு பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமா அறிவிச்சிருக்காங்க. லெபனான் நாட்டுல மொத்த நிலப்பரப்புல சுமார் 6% அளவிலான, அதாவது 602 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பகுதியை இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல எடுத்து ஒரு பாதுகாப்பு மண்டலமாவே மாற்றிருக்காங்க. தங்களுடைய நாட்டின் வடக்கு எல்லை பகுதியில் வசிக்கும் குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஈரான் ஆதரவு படைகள் எல்லையை நோக்கி நகர்வதை தடுக்கவும் இந்த ராணுவ கட்டுப்பாடு தேவைப்படும் வர தொடரும் அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. மேலும் ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதை எந்த விலை கொடுத்தாவது தடுப்போம் அப்படின்னு நெதன்யாகு உறுதிபட கூறியிருக்காங்க. இஸ்ரேல் தனது பிடிவாதமான ராணுவ நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாவிட்டால் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகள் இதற்கு பதிலடி கொடுக்கும் முற்படும் அப்படின்றதால மத்திய கிழக்கு பிராந்தியத்துல மீண்டும் ஒரு கடுமையான போர் வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாகவே தென்படுது. இது போன்ற உலக நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.